அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சுதா ஜெகன். இது ஒரு பொதுவான வீடியோ. இப்போ துலாம் முதல் மீனம் வரை ஏஎல்பி லக்கணம் செல்பவர்களுக்கு எந்தெந்த லக்கணக்காரர்கள் பொருந்தி வராது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏஎல்பி லக்கணம் துலாம் லக்கணமாக உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மீன லக்கணமும் ரிஷப லக்கணம் அப்படிங்கிறது பொருத்தமில்லாத லக்கணமாக இருக்கும். இது விருச்சிக லக்கணமாக ஏஎல்பியாக போயிட்டுருக்கு அப்படின்னா, மேச லக்கணமும் மிதுன லக்கணமும் உங்களுக்கு பொருத்தம் இல்லாத லக்கணமாக இருக்கும். இப்போ தனுசு லக்கணம் ஏஎல்பியாக ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ரிஷப லக்கணமும் கடக லக்கணமும் பொருத்தம் இல்லாத லக்கணமாக இருக்கும். மகர லக்கணம் ஏஎல்பியாக செல்பவர்களுக்கு மிதுன லக்கணமும் சிம்ம லக்கணமும் பொருத்தம் இல்லாத லக்கணமாக இருக்கும். அடுத்து கும்ப லக்கணம் ஏஎல்பியாக செல்பவர்களுக்கு கடக லக்கணமும் கன்னி லக்கணமும் பொருத்தமில்லாத லக்கணம். இப்போ ஏஎல்பி லக்கணம் மீனமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சிம்ம லக்கணமும் துலாம் லக்கணக்காரர்களும் பொருத்தமில்லாத லக்கணமாக இருக்கும். திருமணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஏஎல்பி லக்கண பொருத்தத்தை பார்க்கணும். இந்த லக்கண பொருத்தம் அப்படிங்கிறது 6-8 வந்துச்சு அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இது ஒரு பொதுவான பலன்தான். இது உங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி உங்களுக்கு எந்த லக்கணம் பொருந்தி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி.